நீங்க எத்தனை வருடமா சித்த மருத்துவ சேவையில இருக்கீங்கய்யா? இது வேலைன்னு சொல்ல முடியாது, சேவை. இந்த சேவையில எத்தனை வருஷமா இருக்கீங்க? கிட்டத்தட்ட 13 வயசுல இருந்து இந்த சேவையில இந்த மருத்துவ 13. அப்ப இருந்து அந்த மருத்துவத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். ஓ, சரிங்க. அப்ப நான் இப்ப ஐயாவோட வயசை நான் கேட்க மாட்டேன். சொல்லுங்கய்யா. என்னோட முன்னோர்கள் பண்ணாங்க. அவங்களாம் வந்து கிராம பயில சிம்பிளா பண்ணாங்க. வெளியே ஏன்னா கிராமம் சொல்லும்போது எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும். அதனால பெருசா இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கல, ஒரு குழந்தை சளி பிடிச்சி வச்சிருக்கேன், எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கிராமத்துக்கு மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரியும். வந்து அந்த துளசி இலையை பிடிங்கி கசக்கி தேன் கலந்து கொடுத்தா சளி சரியாப்பன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் தெரியாது. அதனால அங்க அவங்க எல்லாம் பெருசா, அதாவது எப்படின்னா மருத்துவன்ற தனியா வச்சு பண்ண முடியாத அளவுக்கு சிம்பிளா பண்ணிட்டு இருந்தாங்க. நாம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க கொடுத்த அறிவும் கத்துக்கிட்டு அது கூட நிறைய புக்கெல்லாம் படிச்சுட்டு தொடர்ந்து இதை பண்ணிட்டு இருக்கோம் இன்ட்ரெஸ்டா. ஓஹோ, சரிங்க. சரி, நீங்க இப்ப சொல்லவுமே எனக்கு ஒரு சின்ன கேள்விங்க. சொல்லுங்க. துளசி இலைய பறிக்கணும்ன்றீங்க, அதோட அதை கசக்கணும்ன்றீங்க, தேனை கலக்கணும்ன்றீங்க. இந்த வேலையெல்லாம் பண்றது தான் எங்களுக்கு நேரம் இல்லை இல்ல. இப்படி நேரம் இல்லாதவங்களுக்காக தான் நம்மளோட டாக்டர் சென்ஸ் ஹெர்பல் அப்படி நிறுவனத்தின் மூலமா நிறைய விஷயங்களை வந்து இயற்கையா தயார் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அதையும் கூட வந்து பயன்படுத்திக்கலாம். எல்லா விஷயத்துக்கும் இருக்கு. சிறப்புங்க. சரி, இதை வந்து நாங்க மூலிகை தேநீராகவும் அதே மாதிரி மூலிகை சூப்பாகவும் கொடுத்துக்கிறோம். ஏன்னா ஈஸியா பருகிற மாதிரி டெய்லியுமே நீங்க பருகணுன்ற வேண்டி. அந்த இட்லி தோசை தோசைன்றது வந்து சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்லி சரிங்க, நவதானியங்களை பத்தி பயன்படுத்தி பாரம்பரிய உணவுகளை கொடுக்குறோம். ஓஹோ, சரிங்க. ஏன்னா இந்த நோய்க்கு வந்து மருந்து தீர்வல்ல, நமக்கு நோய் வர காரணம் நம்ம சாப்பிட்ற உணவு தான். அதை சரிப்படுத்திக்க வேண்டிதான் இந்த சிறுதானிய உணவுகளை பரிந்துரை செய்யறோம் நம்ம மக்களை சாப்பிட சொல்லி. அப்புறம் உங்களோட புத்தகம் ஒண்ணு படிச்ச ஞாபகம், நமக்கு நாமே மருத்துவர் அப்படின்னு. அது அதிகாரம் 1 ரிலீஸ் பண்ணிட்டீங்க. ஆமா. அதிகாரம் 2 எப்ப ரிலீஸ் பண்ணுவீங்க? அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்குது. சரிங்க. விரைவில் ரெடி ஆகுது. சிறப்பு. அதெல்லாம் இந்த அளவுகள் எல்லாம் ஒரு முதல் பக்கத்திலேயே ரொம்ப அழகா தொகுத்து கொடுத்துருந்தீங்க. அது படிக்கிறதுக்கு ரொம்ப புதுமையா இருந்தது. அதே மாதிரி ஒவ்வொரு மூலிகையினுடைய பயன்களை பத்தி, அதோடைய அறிமுகம் பத்தி எல்லாம் ரொம்ப சிறப்பா, ரொம்ப எளிமையா தொகுத்து இருந்தீங்க. சிறப்பா இருந்தது புத்தகம். அந்த புத்தகத்தை எல்லாமே நமக்கு நாமே மருத்துவர் தானுங்க ஐயா. அப்படின்ற போது அவங்களுக்கு அவங்களே பண்ற மாதிரி இருந்தா தான் பண்ண முடியாது. கண்டிப்பா. அதனாலதான் சிம்பிளா கொடுத்துருக்கேன். ஐயா, அதே மாதிரி இந்த இது சார்ந்து இந்த மருத்துவம் சார்ந்தே ஒரு கேள்வி முன்னெடுக்கிறேங்க. அவசரத்துக்கு நான் எந்த மருத்துவத்தை அணுகிறதுங்க? அவசரம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ரத்த ஒழுகு சூழ்நிலை இருக்கு, சரிங்க, ஒரு பிளட் லாஸ் ஆயிட்டு இருக்குன்னா கண்டிப்பா 100% அலோபதி தான். சிறப்பு. ஓகேங்க. இந்த மாட்டுக்கிறது கிடையாது, மாற்றம் கூடாது. சரிங்க. ஏன்னா ரத்தத்தை நிறுத்தின உடம்புல. ஆமாங்க. நிறுத்தின மட்டும் தான் மற்ற வேலை நம்ம செய்ய முடியும். சரிங்க. ரத்தம் போயிட்டு இருக்கும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஓ, சரிங்க. ஆமாங்க. சரிங்க. அந்த இடத்துக்கு நம்ம அலோபதி பயன்படுத்தி நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். அவசியத்துக்கு நான் எந்த மருத்துவம் எடுக்கிறது? அவசியத்துக்கு மருத்துவம் எடுக்கக்கூடாது. சரிங்க. உணவுலையும் நம்மளோட பயிற்சியில சரிப்படுத்தினது தான் அவசியம். அது கரெக்டா இருக்கும். சிறப்புங்க. சிறப்பான தகவல். நன்றிங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள், மல்லைகள், பெற்றோர்கள் எந்த மாதிரி விழிப்புணர்வு ஆகணும்னு ஐயாவுடைய பார்வையில சில தகவல்? நாம மறந்த நம்ம கலாச்சாரத்தை நினைவூட்டணும் அவங்களுக்கு. சரிங்க. அப்படி சொல்லும்போது தினம் இருமுறை, வாரம் இருமுறை, மாதம் இருமுறை, வருடம் இருமுறை, இந்த இருமுறையை கடைபிடிச்சோம்னா நம்ம நோயற்று வாழ முடியும். இருமுறை என்னதுங்க? இந்த தினம் இருமுறைன்றது ஒரு நாளைக்கு 2 முறை மலம் கழிக்க வேண்டும் என்பது பொருள். சிறப்புங்க. 2வது சொல்லக்கூடிய இந்த வாரம் இருமுறை அப்படின்றது பார்த்தீங்கன்னா எண்ணெய் குளியல் பண்ணணும் அப்படின்றத பொருள். இந்த மாதம் இருமுறைன்ற போது திருமணம் ஆனவங்களுக்கு இல்லற வாழ்க்கை ஈடுபடுறதுக்கு உகந்த நாட்கள் சொல்றாங்க. 5 நாளைக்கு ஒரு டைம். அதே மாதிரி வருடம் இருமுறை வந்து குடல் சுத்தமே உடல் சுத்தம் என்ற வாக்குப்படி நம்ம குடல் சுத்தப்படுத்துறதுக்கான வேதியை பயன்படுத்தி சொல்றாங்க. வருடம் இருமுறை. இது வந்து அடிப்படைங்க. இது நம்ம செஞ்சோம்னாலே நம்ம வந்து மேக்சிமம் நோய் இல்லாம வாழ முடியும் அப்படின்னு முன்னோர்கள் வாக்கு. அது உண்மை. ஐயா, காலையில எந்திரிச்ச உடனே ஒரு படபடப்பு, இன்னைக்கு என்னடா வேலை செய்ய போறோம் அப்படின்னு செய்யறோம். எடுத்த உடனே நான் சாப்பிட்றது டீ. அது பால் டீயா இருக்கலாம்,
அல்லது சிலவங்கலாம் கட்டன் சாயா சாப்பிட்றாங்க இருக்கலாம். இல்லை இந்த காலைல எந்திரிச்சு நான் ஒரு 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 பிஸ்க் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான தேநீர் நான் பருந்துனா நல்லதுங்கய்யா, இல்லை அருந்துனா நல்லதுங்கய்யா? நீங்க அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம அனைவருமே தேநீர் பருகிட்டு இருக்கிறோம். இப்போ தேநீர்ன்ற போது பார்த்தீங்கன்னா இந்த பால் போட்டு இந்த தேயிலை சாப்பிட்றத விட நம் முன்னோர்கள் நமக்கு தேநீர் கொடுத்துருக்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த சுக்கு மல்லி காப்பின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சுக்கையும் மல்லியும் போட்டு ஒரு காப்பி கொடுத்துருக்காங்க. அதுதான் சரியான தேநீர். அதான் நமக்கு முன்னாடி சாப்பிட்றோம் நம்ம. சரிங்க. இந்த தேநீர் இடையில வந்தது தான் இது. சரிங்க. நம்ம சாப்பிட்ற தேநீர் வந்து இப்போ இடையில வந்து நம்ம ஆங்கிலேயர் மூலம் உள்ள வந்தது தான். தேயிலை மூலமா உள்ள வந்தது நமக்கு முன்னாடி கிடையாது. நம்ம சுக்கு காப்பி தான் நம்ம தேநீர். அதுதான் நம்ம காப்பி. சரிங்களா? அதுக்கு மாற்றாதான் இப்படி கொண்டு வந்து உள்ள விட்டாங்க, நம்மகிட்ட பழக்கி விட்டாங்க, பழக்கப்படுத்திட்டாங்கல்ல. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா 4 காலங்கள் இருக்குங்க. அதாவது வெயில் காலம், மழை காலம், காற்று காலம், பனிக்காலம். இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி காலையில் நேரத்தில் இம்மூலிகைகளை பயன்படுத்தி ஒவ்வொரு காலத்துக்கு ஒவ்வொரு மூலிகை பயன்படுத்தி நம்ம தேநீர் வச்சு சாப்பிட்டோம்னா அதுவே மருந்தாகவும் இயற்கை உணவாகவும் மாறுது. முதல் உணவே முக்கியமான மருந்து ப்ளஸ் உணவு. இப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த நாளை இனிமையா இருக்கும் நமக்கு. அப்ப உணவே மருந்துன்னு திருமூலர் சொன்னதை திரும்ப நம்ம செயல்படுத்தணும். கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்க சரிங்க. சித்த மருத்துவத்தை முதல்ல இங்க கொண்டு வந்த சித்தர் யாருங்க? சித்த மருத்துவம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரர், நந்திதேவர், அவர் மூலமா சித்தர்களுக்கு வந்து சேர்ந்தது. இதுல சித்தர்கள்னா 18 சித்தர்கள். 18 சித்தர்கள் முன்னாடி அதுக்கு முன்னாடி சித்தர்கள் இருந்திருக்காங்க. ஏன்னா அகத்தியிலிருந்து குறிப்பிட அகத்திய குரு இருந்திருக்காரு. அகத்தியிலிருந்து குறிப்பிடப்படுறாங்க. இதுல ரொம்ப முக்கிய பங்காற்றக்கூடிய சித்தர் என் நினைவு சரியா இருக்குமானா அகத்தியருக்கு அப்புறமேல் போகர். ஆமாங்க, போகர். போகர். சரிங்க. போகருக்கு அப்புறம் இந்த மருத்துவத்தை அடுத்து தலைமுறைக்கு நிறைய சித்தர்கள் சொல்லும்போது சும்மா லேசா சொல்லி முடிச்சு அவங்களோட செயல்கள் மலை அளவுங்க. அவ்வளவு செஞ்சுக்கிறாங்க. அவ்வளவு சித்தர் இருக்கிறாங்க. ஒரு சிலர் நம்ம பேர் குறிப்பிட, சிலர் குறிப்பிடல. ஏன்னா சித்தர்னு சொன்னால அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு ஒவ்வொரு விஷயத்த சித்தர்கள் சாதாரணமாக அவங்க எழுதிச்சு போல ஒவ்வொரு விஷயத்தை அறிஞ்சு அவங்களுக்கு நடந்த சம்பவங்களை வச்சு அதுக்கான அவங்களே அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சு சரி பண்ணி அதை எழுதி வச்சுக்காங்க. சும்மா நான் சாதாரண எழுதி வைக்கல. ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வந்து அதை பார்த்து அவங்க அனுபவிச்சாங்கன்னா அந்த பிரச்சனை அவங்களே அதை சரி பண்ணி அதுக்கான மூலிகை எடுத்து சரிப்படுத்தி திருப்பி வரதான்னு செக் பண்ணி பார்த்தா நமக்கு எழுதி வச்சுங்களா விஷயத்தையும். அதனால வந்து அந்த சித்தர்கள் சாதாரணமாக வந்து இப்படின்னு சொல்லி முடிச்சிட முடியாது. நம்ம அது பெரிய தொடர்ச்சியா நம்ம ஒரு சித்தர்கள் பத்தி கூட ஆமா ஒரு குறிப்பிட்டெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில ஒன்று சொல்லிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சித்தரையும் நம்ம பார்த்தீங்கன்னா போகர் சொல்லும் போது அவர் முக்கியம். அதாவது நோயின்னு சொல்றது இது சொல்லி நம்ம சொல்லிருக்கோம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா நோய் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பச்சேன்னு சொல்லிக்கிறோம். சரியா? இப்போ அவர் அதெல்லாம் தாண்டி என்ன செஞ்சுக்காருன்னா பழனி மலையில ஒரு சிலை நிர்வகிச்சுக்காரு. அது நவபாசான சிலை. அந்த சிலையில பட்ட வரக்கூடிய அந்த பஞ்சாமிர்தம் சாப்பிட்டாலே சரியா போகும். யார் வேணா இப்ப வேணா சாப்பிடலாம். அப்படி ஒரு மகத்துவமான விஷயத்தை கொடுத்து போயிருக்காரு. சரியா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு சித்தருக்கு ஒரு ஒவ்வொரு சிறப்பு உண்டு. சரியா? இப்ப அகத்தியர் சொல்லும் போது இந்த சித்தர்ல உருவாக்குன சிறப்பு அவருக்கு தான் உண்டு. மற்ற சித்தர் உருவாக்குன சிறப்பு அவருக்கு உண்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு சித்தருக்கு ஒரு மாதிரி விஷயங்கள் உண்டுங்கய்யா. இந்த மாதிரி சாதாரண சித்தர்கள் வந்து சாதாரணமாக செஞ்சுட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுக்கிறாங்க. இனி விஷயம் நமக்குள்ள செஞ்சுருக்காங்க. நம்ம பக்கத்துல இருப்பாங்க, அவங்களும் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து உருவம் பண்ணிருப்பாங்க, அருவமாக இருப்பாங்க. அது ஒரு சிலர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி, கேட்குற கொடுக்குறாங்க. சரிங்க சரிங்க சரிங்க. ஐயா அதிகாரம் 2 கொஞ்சம் எங்களுக்காக நாங்கள் அதிகாரமாகவே கேட்குறோம் சார். ஐயா அதிகாரம் 2 கொஞ்சம் அதிவிரைவில் எங்களுக்குலாம் கொடுத்துருங்க. இன்னும் கூடுதல் பயன்பெறதுக்கு எங்களுக்கு அது நல்லா இருக்கும். கண்டிப்பா வாழ்வியலுக்கு அது ரொம்பவும் தேவையும் படுது. கண்டிப்பா விரைவில் கொண்டு வர முயற்சி எடுக்கலாம். சிறப்புங்கய்யா, நன்றி.